ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுதா ஷாப்பிங் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து மீஷோலேருந்து இப்போ லாஸ்ட்டாக ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் ஒரு 3 சுடிதார் செட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது வந்து ஃபஸ்ட்டு செட்டுங்க. இதில் வந்து துப்பட்டா, அதுக்கப்புறம் அதான் பாட்டம் வேர், ஷால் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 பீஸ் செட் மாதிரி. இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்து வச்சுருந்து தாங்க வாங்கினேன். இது வந்து அந்த பிக்சர்லலாம் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தாங்க இது வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் சில்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்குக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு அது வந்து நல்லா நமக்கு வந்துட்டு லென்த்தாகவே கொடுத்துருக்காங்கங்க. சும்மா ஏனோ தானோன்னு கொடுத்துடல. கிட்டத்தட்ட நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகும் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி தான், ஆனால் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேபி பிங்க்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, இந்த 2 கலரும் வந்து மிக்ஸ் ஆகி தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. கிளாத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஒரு பாலிஸ்டர் கிளாத் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த எம்ப்ராய்டரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நுணுக்கமாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதில் 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த ஆர்டிஃபிஷியல் மிரர் இருக்குல்லங்க, அந்த பிளாஸ்டிக்கில் மிரர் இருக்குமே, அதை கொடுத்துட்டு அதையும் சுற்றி அழகாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து ஒரு சாதாரண துணி தான், அதில் வந்து இந்த எம்ப்ராய்டரி கொடுத்து அவ்வளோ லுக் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ரவுண்ட் நெக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா XXL 44 சைஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். 3/4 ஸ்லீவ்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டமில் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து நீங்கள் ஃபிட்டிங்காக நல்லா உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஸ்கின்னோட இந்த கிளாத் வந்து அப்படியே நல்லா ஒட்டிக்குங்க. இது வந்து அந்த மாதிரி கிளாத்து. அதே மாதிரி இது வந்து டபுள் ஷேடுங்க. நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் ரெட்டு கலந்த மாதிரி தான் அவங்க இமேஜில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பேக் சைட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேன்வாஷ் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பேக் சைடில் வந்து அந்த நூலாலாம் இல்லைங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சுட்டு வரும், பிச்சுட்டு வந்துடும் அப்படின்ற பயம்லாம் இல்லை. நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளாத் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சாதாரண ஒரு மாதிரி பாலிஸ்டர் மாதிரி இருக்கிற கிளாத்து தாங்க. வெயில் காலத்துலலாம் போட முடியாது. ஒரு மாதிரி ப்ளூ கலரும் பிங்க் கலரும் கலந்தா மாதிரியான ஒரு ஷேடு. ஸோ இது வந்து ஒரு டார்க் பர்பிள்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி ப்ளூ கலந்த பர்பிளில் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் நமக்கு வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு மாதிரி பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி தான் அவங்க காட்டியிருப்பாங்க டபுள் ஷேடில். இதுவும் டபுள் ஷேட் தான், பட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பாட்டம் வேர்லையும் இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா பேண்ட்டில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலாஸ்டிக் ஒர்க் வந்து பேக் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே கிளாத் மாதிரி இருக்க மாதிரி தான் விட்டுருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பரவாயில்லையே நாடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அது வந்து இழுக்க முடியலங்க. அது சும்மா ஒரு ஹேங் பண்ணுற மாதிரி மாட்டியிருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல இந்த ரோப்பு. சப்போஸ் நம்ம எதுலையாவது ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை ஊக் போட்டு சேஃப்டியாக அந்த சில பேர் அரைஞான் கயிறுலாம் கட்டுவாங்கள்ல, அதில் போட்டுக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா அந்த டவுர்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் தான் அதை பார்த்தேன் நான். ஓப்பன் என்ன ஐயோ இந்த மாதிரி கிழிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தா பேக்கெட் இருக்குங்க. ஸோ அந்த பேக்கெட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம செல்ஃபோன்லாம் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்கினது XXL. ஆனால் XXLக்கு வந்து இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ என் சைஸ் பார்த்தீங்கன்னா XL தான். XL வாங்கியிருந்தா என்னால் இந்த பேண்ட் போட்டிருக்கவே முடியாது. டாப் வந்து கரெக்டாக இருக்குங்க. நல்லா தொலன்னு XXL எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. கண்டிப்பாக போட முடியாது. அதனால் உங்கள் சைஸ் எதுவோ அதை விட ஒரு சுற்றி எக்ஸ்ட்ராவே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த பேக்கெட் இருந்தது எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்ததுங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே பொதுவாக ஆர்ட் சில்க்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
ஆனா வந்து துப்பட்டா பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ட் சில்க் கிடையாதுங்க. அது ஒரு மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியலா இல்ல இந்த பூனம்னு சொல்றதான்னு தெரியல. ரொம்ப சாஃப்ட்டா அப்படியே பஞ்சு போல இருந்தது அந்த துணியே. அதில பார்த்தீங்கன்னாக்கா, சில்வர் லேஸ் வந்து 4 பக்கமும் வச்சிருக்காங்கங்க. லேஸ் ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த 2 எண்ட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாரி கோட்டாப்பட்டி ஒர்க் மாதிரி குடுத்துருக்காங்க. அந்த சில்வர் லேஸையே வந்து ஜிக்ஸாக்ல குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப அப்படியே பஞ்சு போல இருக்குங்க ஷாலு. இது கலருக்காகவே நம்ம வாங்கலாங்க. ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது நம்ம போட்டு வேர் பண்ணி பார்க்கும்போது அவ்ளோ நல்லா கிராண்டா இருக்கும். ஆனா, இது வந்து ஒரு சாதாரண ட்ரெஸ் தான். அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அந்த கலர் காம்பினேஷன் தான் இதில அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அதான் அவங்க வந்து ஆர்ட் சில்க்ன்னு அந்த இத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கும்போது 748 112லாம் லெஸ் பண்ணி ₹636க்கு நான் வாங்கியிருந்தேங்க. இப்ப இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா, ₹823க்கு இருக்கு. ஸோ ஆனா வொர்த் தாங்க. நம்ம வந்து அ மெட்டீரியல் எடுத்து வெளிய ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும், இது நம்ம அப்படியே 3மே நமக்கு கிடைச்சிருது இல்லைங்களா? நல்ல ஒரு பார்ட்டி வேரா நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாருக்கு. நல்ல கிராண்ட் லுக் குடுக்குது. கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. கிளாத் வந்து ரொம்ப தின்னான கிளாத் மாதிரி தாங்க இருக்கு. ஆனா டிரான்ஸ்பரண்டா இல்ல. நல்லா இருக்குங்க. போட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு மேல இன்னொரு ஸ்கின் வந்தா மாதிரி தான் இருக்கு இது. அ அதுக்கப்புறம் இது வந்து இந்த வெயில் காலத்துலலாம் இது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா, கொஞ்சம் ஸ்வெட் ஆனாலும் அது ஒரு மாதிரி அந்த கிளாத் வந்து நல்லா காட்டி குடுத்துரும். மிச்சப்படி இது நம்ம இப்ப துவச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாவே காஞ்சிரும். இப்ப நான் சொல்ற எல்லா சுடிதாரும் வந்து நான் வந்து ஆஃப்டர் வாஷும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்றேன். இது வந்து நம்ம மிஷின்லயும் வாஷ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாங்க. அ துப்பட்டா தான் ரொம்ப ஒரு மாரி சாஃப்ட்டா இருக்கு. அது மிஷின்ல போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து அந்த ஷால் வந்து இதில ஏதாவது மாட்டுச்சுன்னா, அந்த துணி அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிருங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. பட் நல்லாருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து செகண்ட் செட்டுங்க. நல்ல பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனு. ஃபுல்லா பிரிண்ட் தாங்க. இது வந்து ஆர்டர் பண்ண பிக்சர்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து அந்த அனார்கலி மாடல் மாதிரி குடுத்துருந்தாங்க. இது வந்து இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா, ரேயான் மெட்டீரியல் தான் எல்லாமே ஃபுல்லாவே. ஆனா வந்து அதிலேயே ஒரு கஸ்டமர் கீழ குடுத்துருந்தாங்க ஃபீட்பேக்ல. அதாவது இந்த இது குடுத்துருப்பாங்கல்ல வாங்குனவங்க. இது வந்து அனார்கலி மாடல் கிடையாது. சாதாரணமான இதுதான் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. ஸோ தெரிஞ்சே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சாதாரண சுடிதார் மாதிரி தான் இருந்தது. டாப் அண்ட் பாட்டம் அண்ட் ஷாலு. நல்ல எல்லாமே ஃபுல் பிரிண்ட்டுங்க. அந்த நெக்கு கிட்ட பாருங்க எவ்ளோ பிரிண்ட்டு. கோல்டு, ரெட் காம்பினேஷன்ல இந்த பிளாக் கலர்ல குடுத்ததுக்கும், அதுக்கும் ரொம்ப சூப்பரா கான்ட்ராஸ்ட்டா இருந்தது. இதுல இந்த மாதிரி நாட் வந்து 2 நாட் குடுத்துட்டு, கீழ பார்த்தீங்கன்னாக்கா, அதே கிளாத்ல வந்து அந்த பிரிண்ட் குடுத்துருக்காங்கல்ல, அதுல வந்து ஒரு முக்கோணம் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்னதா, ரொம்ப லென்த்தாலாம் இல்ல. ஸோ அதுவுமே கியூட்டா இருந்தது. ஃபுல் பிரிண்ட்டுங்க. அது வந்து ஸ்லீவும் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல 3/4 ஸ்லீவு. அதில நல்ல பெரிய பிரிண்ட்டா குடுத்துருக்காங்க. அ சின்னதா ஒரு ஸ்லிட் குடுத்துருக்காங்க நெக்ல. நெக்ல வந்து ரொம்ப டீப் நெக்லாம் கிடையாதுங்க. நல்ல டீசென்ட்டா அழகா ரவுண்ட் நெக் தான் குடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து கொஞ்சம் க்ளோஸ்டா தான் இருக்கு நெக்கு. எவ்வளோ பெரிய பா பார்டர் மாதிரியே பிரிண்ட் எவ்வளோ பெருசா குடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி கீழயும் குடுத்துருக்காங்க. மெட்டீரியல் தான் கொஞ்சம் லைனிங் குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் லைனிங் குடுக்கல. ஏன்னா டார்க்கான கலர்னாலே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியும். அதுலயும் கருப்புனா பிளாக் கலருக்கும் அதுக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுதான். பேக் சைடுமே நல்ல பிரிண்ட்டுங்க. அது வந்து ஜும்காவா இல்ல வந்து பெல்லான்னு தெரியல. அது வந்து இப்படியும் அப்படியும் போற மாதிரி ஃபுல்லா பிரிண்ட் குடுத்துருக்காங்க. கோல்டு வித் ரெட் தாங்க அது உள்ள இருக்கிறது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்னேன்ல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு. அத தான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ நீங்க ஏதாவது உள்ள இன்னர் ஏதாவது போட்டு நீங்க போட்டுக்கோங்க. அதாவது இந்த பெட்டிகோட் அந்த மாதிரி போட்டு. ஆனா அவ்ளோ பெருசா தெரியல. நான் அதாவது நம்ம நேர்ல பார்த்ததுக்கும், போட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியல. இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல சூப்பரா நல்ல ப்ராடாவே குடுத்துருக்காங்கங்க. நான் இது பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்எல்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இது வந்து எக்ஸ்எல் அதுக்கப்புறம் எஸ், எம் அந்த மாதிரி தான் அவைலபிள் இருந்தது. ஸோ நான் வந்து எக்ஸ்எல் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆனா சூப்பரா இருக்குங்க பேண்ட்டு. நல்லா நீங்க வந்து உங்களுக்கு என்ன பெர்ஃபெக்ட்டான சைஸோ அதுவே ஆர்டர் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கு. பேண்ட்டுல பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு அப்புறம் பிளாக் கலர்ல வந்து பிரிண்ட் குடுத்துருக்காங்க. எலாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஃபுல் எலாஸ்டிக்ங்க. அந்த டவுருன்னு சொல்லுவோம்ல நம்ம அந்த பாட்டம்க்கு ஃபுல்லா, அது நல்ல டவுரா இருக்குங்க. நல்ல பெரிய துணியில தான் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நமக்கு உட்கார கொள்ளலாம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அதில வந்து பிரிண்ட் வந்து அதான் கோல்டு, ரெட்டுல கலந்தா மாதிரி குடுத்துருக்காங்க. கோல்டன் பிளாக்ல. துப்பட்டால பார்த்தீங்கன்னாக்கா,
நல்லா 4 கார்னர்லேயும் பார்டர் மட்டும் நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிறதுலாம் பிரிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவுமே நல்ல பெரிய துப்பட்டாங்க. நல்ல பெரிய துணி தான். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த கோட்டாப்பட்டி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க கோல்டு லேஸில். ஃபுல்லாக கோட்டாப்பட்டி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப்பில் வந்து அந்த பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல நெக்குக்கு கீழே, அதுலேயுமே இந்த கோல்டு லேஸ் வச்சு கோட்டாப்பட்டி ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து துணியும் நல்ல சாஃப்டாக இருக்குது. போடுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா கான்ட்ராஸ்டான கலர் இல்லைங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம போடும்போது. நம்ம டார்க்கான ஷேடில் வந்து ட்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டோன் வந்து பிரைட்டாக காட்டும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பிளாக் கலருக்கும் அதுக்கும் நம்மளை வந்து ரொம்ப பிரைட்டாக காட்டுதுங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. என்ன ஒன்று அவங்க வந்து அதை அனார்கலின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து அனார்கலி எல்லா வெப்சைட்லேயுமே அதிகமாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 799 800 அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்க பிரிண்ட் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க. வாஷ் பண்ணால் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் பிரிண்ட் போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மிச்சப்படி ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நான் வாங்கும்போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 539 ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து 68 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. அந்த மீஷோ டிஸ்கவுண்ட்லாம் போக நான் 516க்கு வாங்கியிருந்தேன். இப்போ 599 டெலிவரி சார்ஜஸ் 68 ரூபீஸ் போட்டு 667க்கு விற்கிறாங்கங்க. டெலிவரி சார்ஜஸ் இருக்குது இதுக்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த குர்தாங்க. இது வந்து உமன்ஸ் பிரிண்டட் ஆஃபீஸ் வேர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதோட நேமு. இது வந்து குர்தா செட் வித் ஷராராங்க. இதுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் தான் 2 பீஸ் மாதிரி. ஷால் வந்து கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் க்ரீனுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பிளாக் மாதிரி தெரியுது. ஆனால் இது நல்ல டார்க் க்ரீனு. அதில் வந்து ரெட்டு அந்த த்ரெட்டில் வந்து அந்த டேசல் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ்க்கு கீழே. ஃபுல்லாக பிரிண்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த 3 பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க அந்த டேசல் கூட. பிரிண்ட் கூட பாருங்கள் ரெட்டு கோல்டு கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த மிரர் ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் த்ரெட் வச்சு இந்த இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ரவுண்ட் நெக்குங்க. நான் வாங்கியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா XXL. கிளாத் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் போட்டால் தெரியலங்க. டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியல. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. பிரிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போகுமா போகாதா அப்படின்னு வாஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் கிளாத் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து ரேயான் மெட்டீரியல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இந்த ரேயானும் காட்டனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கிளாத்து. ஆனால் பாட்டம் வேர் அந்த ஷராரா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பியோர் ரேயான். அது நல்லா தெரியுது. ஒரு மாதிரி ஷைனியாக சில்கியாக. பட் இது பாட்டம் வேர் ஓகே. பட் டாப் வேர் பார்த்தீங்கன்னாக்கா ரேயான் மாதிரி தெரியல. காட்டனும் ரேயானும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. 3/4 ஸ்லீவு ரவுண்ட் நெக்கு. ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருக்குங்க. இதை பார்ட்டி வியர் உண்மையாகவே பார்ட்டிக்கெலாம் கூட நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்குது. இதில் அந்த பிரிண்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இதோட ஃபேப்ரிக் வந்து ரேயான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதோட சைஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்லேருந்து 4XL வரைக்கும் இருக்குது. இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 4.1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்லங்க அந்த பாட்டம் வேர் வந்து இதுதான். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கீழே பாருங்கள் எவ்வளோ கிளாத் விட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு பாவாடை போட்ட மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி எலாஸ்டிக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுது. நல்லா இருக்குது. ரொம்ப டைட்டாலாம் இல்லை. கிளாத் வந்து அப்படியே நல்ல ஒரு நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வருது. சூப்பராக இருக்குங்க. நல்ல பெரிய இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டம் வேர் வந்து ரெட் கலருங்க. இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இது வந்து என்னோடய மொபைல்லேருந்து நான் ஆர்டர் பண்ணல. என்னோடய ஹஸ்பண்டோட மொபைல்லேருந்து, அதான் என்னோடய கோட் யூஸ் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நீங்கள் கூட வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கோடு எல்லாமே கொடுக்குறேங்க. அதே மாதிரி அந்த மீஷோவோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலியமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே 30% ஆஃபரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 20%ன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாட்டி உங்களுக்கு கிடைக்கும். எனக்கும் ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த ரேட் டீட்டெயிலாம் பிக்சரில் அட்டாச் பண்ணிடுறேங்க. நான் மீஷோவில் இது பார்க்கும்போது ஆஃபர் டைம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 434 ரூபீஸ்ன்னு இருந்தது. அப்புறமா என்னோடய ஹஸ்பண்டோட மொபைலில் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது
₹394 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மீஷோ டிஸ்கவுண்ட்டு ₹125 போக மீதி வந்து 274 என்னவோ தான் நான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த ரேட் டீட்டெயில்லாம் உங்களுக்கு நான் சைடில் அட்டாச் பண்ணுறேங்க. இப்போ கூட அதில் என்னோட ஹஸ்பண்டோட மொபைல் எடுத்து பார்த்தா அதில் வந்து இதே ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகுது. ஆனால் நான் வச்சிருக்க ஆப்பில் வந்து அது அந்த மாதிரி காட்டல, கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் என்னோட கோட் மூலயமா யூஸ் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த அந்த 3 ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெஸ் தாங்க. நல்ல வொர்த்து. ஆஃபர் போடுற டைமில் கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.